ஹரியானா மாநிலம் ரோஹ்தக் பகுதியில் உள்ளது கஹானி கிராமம். இந்த ஊரைச் சேர்ந்தவர் சூரஜ், ஆட்டோ ஓட்டுநர். இவருக்கு சாஹில் என்ற சகோதரர் உள்ளார். சூரஜின் தந்தை சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தாயோடு வசித்து வந்திருக்கிறார். சூரஜும் அதே பகுதியைச் சேர்ந்த சப்னா என்பவரும் சிறு வயதில் இருந்தே நெருங்கி பழகியிருக்கிறார்கள். வளர்ந்த பிறகு அந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் உயிருக்கு உயிராக விரும்பியிருக்கிறார்கள். இந்த விஷயம் சப்னாவின் குடும்பத்தினருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் அந்த காதலுக்கு சிவப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் சப்னா அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. தொடர்ந்து காதலித்து வந்திருக்கிறார். வீட்டில் சப்னாவுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த சூரஜும் சப்னாவும் வீட்டை விட்டே வெளியேறி சென்று திருமணம் செய்திருக்கிறார்கள். இருவரும் மேஜர் என்பதால் சப்னாவின் குடும்பத்தினரால் அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை. அத்தோடு சூரஜ் மீதும் சப்னா மீதும் அவர்கள் கடும் கோபத்தில் இருந்தனர். இதனால் சொந்த ஊரை விட்டு வெளியேறிய காதல் தம்பதி ரோஹ்தக் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து 3 வருடங்கள் ஆகின்றன. தற்போது சப்னாவுக்கு 2 வயதில் ஒரு மகன் உள்ளார். நீண்ட நாள் ஆனதால் சப்னாவின் குடும்பத்தினர் பழைய பகையை மறந்திருக்கலாம் என நினைத்த சூரஜ் 2 மாதத்துக்கு முன்பு சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகியிருக்கிறார். ஊரிலேயே ஆட்டோ ஓட்ட தொடங்கியிருக்கிறார். 3 வருடங்கள் ஆனதே தவிர சப்னாவின் குடும்பத்தினருக்குள் இருந்த பகை நெருப்பை அந்த காலம் அணைக்கவில்லை. நாளுக்கு நாள் அது கொழுந்து வெட்டி எறிந்திருக்கிறது. வீட்டை விட்டு காதலனோடு சென்றதால் ஊருக்குள் தங்கள் மானம் மரியாதை கெட்டுவிட்டதாக நினைத்த சப்னாவின் குடும்பத்தினருக்கு அவர்கள் மீண்டும் திரும்பி ஊருக்குள் வந்தது மேலும் அவமானத்தை ஏற்படுத்திவிட்டதாக கருதியிருக்கிறார்கள். ஆனால் கதையை முடித்து தங்கள் கௌரவத்தை நிலைநாட்ட முடிவு செய்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று வேலைக்காக வெளியே சென்ற சூரஜ் இரவு 9:40 மணி ஆகியும் வீடு திரும்பவில்லை. இந்த சூழலில் சப்னாவின் சகோதரர் சஞ்சு தனது நண்பர்கள் 3 பேரை அழைத்துக் கொண்டு சூரஜின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். வீட்டில் சப்னாவும் சூரஜின் சகோதரர் சாஹிலும் தாயாரும் இருந்துள்ளனர். திடீர் என வீட்டுக்குள் புகுந்த சஞ்சுவும் அவரது நண்பர்களும் துப்பாக்கியால் சப்னாவை 5 முறை சுட்டிருக்கிறார்கள். அண்ணியை காப்பாற்ற முயன்ற சாஹிலின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த கும்பல் தப்பிச் சென்றிருக்கிறது. சூரஜ் வீட்டில் இருப்பார் என்று நினைத்துத்தான் அந்த கும்பல் வந்திருக்கிறது. அவர் இல்லாததால் சப்னாவை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சப்னா சம்பவ இடத்திலேயே இறந்துவிட காயமடைந்த சாஹிலை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சூரஜ் காவல் நிலையத்தில் சப்னாவின் சகோதரர் சஞ்சு மற்றும் அவரது நண்பர்கள் மீது புகார் அளித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.